இப்போலாம் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல. எனக்கும், என்னுடைய கணவருக்கும், எனக்கும், என்னுடைய மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்க ஆளா நீங்க? இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கைய கர்த்தரோட கரத்துல கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்றப்ப கண்டிப்பா தேவ சமாதானம் உங்களுடைய குடும்பத்த நிரப்பும்னு நாங்க விசுவசிக்கிறேன். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ராஜா, நீர் கொடுத்த அன்பான மனைவிக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் கொடுத்த அன்பான கணவருக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீர் ஏற்படுத்தின இந்த திருமண வாழ்க்கைக்காக உமக்கு கோடி நன்றி ராஜா. இந்த வாழ்க்கையில் சுவாமி நீர் இன்று வரை எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை கண்ணின் மணி போல நீங்கள் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா, எங்கள் குடும்பம் உடைக்கும்படி போராடும் எல்லா பொறாமைகளும் சாத்தானின் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போவதாக ராஜா. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்காக நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவர்களாகவும் இருங்கள் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய சமாதானம் நிரப்ப கடவது ராஜா. அப்பா, எங்களுடைய இருதயங்களை சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை உமது அன்பினால் நிரப்பும் சுவாமி. எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தகப்பனே, நீர் ஏற்படுத்தின இந்த உறவுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து அதை நன்றபடியாகவும் சமூகத்தில் வாழ கிருபை செய்யுங்க ராஜா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் சிவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. God bless you.